மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. வாசுக்கு வந்து ஒரு காதல் இருந்தது, இன்னொரு பக்கம் ஒரு ஃபைட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் ஒரே நேரத்தில் வந்து வாசு, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவருடைய வாசுவோட காதலும் அப்போ இருந்தது. யார் காதல் வந்து குஷ்பா அவர்கள் மீது மறுக்க முடியாது, காதல்னு சொல்லிட்டேன். வாசு வந்து ஒரு மஞ்சள் கயிறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஷ்புக்கு வந்து கட்டுவார். நீங்கள் என்ன படத்தில் நினைக்கிறீங்களா? அதுக்கு சாட்சியா மனோரமா இருக்க, ஆமாம் மனோரமாவே சாட்சியா இருக்க, துப்பாக்கி சூடு வந்து வீட்டில் வந்து டமால் டிமில்னு வந்து சிவாஜி வீட்டில் துப்பாக்கி சூடு நம்ம இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த சைடில் இல்லை, வெளிப்படையாக பகிரங்கமாக என்னை வந்து அங்கீகரிக்கணும், அப்படின்னா இந்த வாழ்க்கை, இல்லைன்னா இல்லைன்றவர். அப்போ வந்து அதுக்கு வந்து பிரபு தயாராகும் போது அப்பாவுடைய ப்ரெஷர், தங்கை வந்து வெளியில் வந்து வரும்போது யார் வந்து தங்கை மீது ஆசைப்பட்டாலோ இல்லை ஏன் பார்த்தால் கூட இல்லை ஏதாவது விரும்பினாங்கன்னா அவங்க வந்து பல பேர் வந்து குஷ்பு வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? லவ் சரிங்களா, வேறு ஏதாவது போட்டுறாதீங்க. அப்படி வந்து கொஞ்சம் ஒரு குழப்பமாச்சு. இருந்தாலும் கடைசியாக கப்பு எடுத்த ஒரு சுந்தர் சி தான் கடைசியாக கப்பு வின் பண்ணது. கப்புனா என்ன? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இயக்குனர் பி வாசு அவர்கள் 90கள் காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் இயக்கத்தில் வந்த சின்ன தம்பி திரைப்படத்தில் பிரபுவுக்கும் குஷ்புவுக்கும் அந்த காதல் கதை பற்றி எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்மளுமே சில நேரத்தில் அதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் பி வாசுக்குமே ஒரு காதல் இருந்ததாமே. காதல் இருந்தது, அதை பேசுறதுக்கு முன்னாடி உண்மைதான் நீங்கள் சொல்கிறது, காதல் இருந்தது. காதல் சொல்லிட்டா பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் காமம் சொன்னால் பிரச்சனை. ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க. வேறு வழி இல்லை. இப்போது ஐயோ தமிழ் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது சில விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது தான். காதல்ன்றது புனிதமானது, சரிங்களா? ஸோ அப்போ காமம் வந்து புனிதம் இல்லையான்னு கேட்பாங்க. ஆண் பெண் இணைந்தால் அது காமம், கணவன் மனைவி இணைந்தால் அது தாம்பத்தியம். தாம்பத்தியம் புனிதமானது. புரியுதா சொல்கிறது? அதாவது ஒரு லைசன்ஸ் கிடச்சிருச்சுல்ல. லைசன்ஸ் கிடச்சதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்ல வரேன், ஆண் பெண் இணைந்தால் அது வந்து அசிங்கம் ஆபாசம்னு பார்க்க. ஆண் பெண் இணைந்தால் அது ஆபாசம் தானே சொல்கிறாங்க, ஆபாசம் சொல்கிறாங்க. கணவன் மனைவி இணைந்தால் அது தாம்பத்தியம், அது புனிதமானது. இப்போ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, முதல்ல இந்த காதல்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேஃபாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வருது, வேறு வழி இல்லாமல். காமம்னு சொன்னால் சண்டைக்கு வருவானுங்க. உங்கள் ஃபீலிங் புரியுது. ஆமாம், அதனால் வந்து எனக்கு ஒன்றும் ஃபீலிங் கிடையாது. இல்லை சொல்கிறேன் நான், அது சொன்னால் சிக்கல் அப்படின்னு சொல்ல வரேன். அதனால் காதல்னே நம்ம சொல்லிவிடுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி வாசுக்கு வந்து ஒரு காதல் இருந்தது. யார் மேலே இருந்தது, யார் மேலும் சொல்ல வரேன் இருங்க, அதுதானே இப்போ சொல்ல வரேன். முதல்ல பி வாசு வந்து நீங்கள் சொல்லும்போது யாருக்குமே வந்து இது மாதிரி ஒரு கற்பனை வராது சார். 2 கற்பனையும் நான் சொல்வேன். பல படங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க. மன்னன் படத்தில் வந்து சில காட்சிகள் இருக்குது, இன்னும் பல படங்களை அவர் சொல்லலாம்னு வச்சுக்கலாம். நமக்கு இப்போ அது பிரச்சனை அது கிடையாது. இப்போ என்னென்னா, இந்த சின்னத்தவி படத்தில் 2 கான்செப்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 2 சம்பவம் கூட சொல்லலாம் அந்த படத்தில். ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தங்கை வந்து வெளியில் வந்து வரும்போது யார் வந்து தங்கை மீது ஆசைப்பட்டாலோ இல்லை ஏன் பார்த்தால் கூட இல்லை ஏதாவது விரும்பினாங்கன்னா அவங்க வந்து இவங்க மொட்டை அடிச்சிருவாங்க. அது பார்த்துருவோம். இது மாதிரி இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்கள் கேள்விப்படவே இல்லை. பெரிய இயக்குநர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சிந்தனைலாம் வரும். எப்படி பாரதி ராஜாவுக்கு வந்து கிழக்கே போகும் ரயிலில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வருது, அதை நிறுத்துறதுக்கு வந்து நிர்வாணமாக விளக்கு எடுத்துகிட்டு வந்தால் வெள்ளம் நின்றோம். எப்படி அந்த சிந்தனை பாருங்கள், இல்லை எப்படிப்பட்ட சிந்தனை பார்த்து. இப்படி எங்கேயாவது ஒரு ஐதீகம் இருக்கா ஊரில்? இப்போல்லாம் எப்பவுமே கிடையாது சார். இல்லை சார், இங்கே இந்த கதை இல்லைங்க. இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர், அதாவது தங்கை வந்து வெளியில் போய் எவனாவது இந்த மாதிரி இந்த ஈவ் டீசிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டான்னா அவன் கதை வந்து அப்படிப்பட்ட பொத்தி வளர்க்கக்கூடிய
உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. தங்கை தான் குஷ்பு அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அப்படியே நீங்கள் கிளைமேக்ஸுக்கு போங்க. பி வாசு வந்து அந்த சின்னத்தம்பி படம் வந்து மெகா வெற்றி. இது மெகா ஹிட். மெகா அப்படியே அந்த மெகா அப்படியே அழுத்தம், அவ்வளோ பெரிய வெற்றி. அந்த மாதிரி வெற்றி வந்து கரகாட்டக்காரன் மாதிரி ஒரு வெற்றின்னு வச்சுக்கோங்க. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்தீங்கன்னா அந்த படம் ஹிட் அடிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா அது கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு பைத்தியத்துக்கிட்ட வந்து தாலியை கொடுத்து மனோரமா வந்து கட்ட வைக்கிற காட்சி வந்து பார்த்தீங்கன்னா கதறி கண்ணீர் விட்டுருவாங்க ஆடியன்ஸ். உண்மையிலே அந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா மனோரமாவோட ஆக்டிங்கும் சரி, அந்த புயல் அந்த சூறாவளி அப்படியே இந்த சூறை காற்று வீசுகிற மாதிரி ஒரு காட்சி, அப்படி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடூரமான ஒரு வில்லனாக வந்து நடிச்சிருப்பார் அண்ணன் ராதாரவி. பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே வந்து காட்சி வந்து பார்க்கணும் எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ராதாரவியை வந்து திட்டி தீப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இவன் எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு அந்த ஆள் ஓடி வர்றாரு இல்லையா, இல்லை அந்த ஆள் வந்து அந்த ஆளுன்னு சொல்லக்கூடாது, அந்த மனிதர் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி நடிப்பார். அந்த அளவுக்கு தத்துவமாக நடிப்பார் சரிங்களா. அவர் ரசிகர் இதில் கூட நடிகர் சங்கத்தில் கூட ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் நல்லா நடிச்சிருப்பார் அந்த படத்தில். ஏன்னா அங்கே அந்த காட்சியே என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரும். ஒரு பக்கம் அந்த பைத்தியமாக நடிக்கிறவர், இவர் வந்து பக்கம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரபு, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க மனோரமா வந்து கதற மாதிரி அப்போது இந்த இடத்துல 4வது வில்லனுடைய அதான் ராதாரவியோட உத்தரவு தானே இது இப்படி படம். அது வேறு லெவல் கற்பனை. இதெல்லாம் வந்து வேறு யாருக்கும் வர முடியாது. அந்த தாலி கட்டுற காட்சியில் வந்து தியேட்டரே வந்து கதறும். அந்த மாதிரி ஒரு மஞ்சக்கயிறை கொண்டு வந்து கட்டும் போது கதற மாதிரி ஒரு மஞ்சக்கயிறை வந்து பார்த்திங்கன்னா வந்து குஷ்புக்கு வந்து பிரபு கட்டுவார். நீங்கள் என்ன படத்தில் நினைக்கிறீங்கல்ல? படத்தில் இல்லை. ஆனால் வந்து அந்த மஞ்சத்தாலி கட்ட அதுக்கு சாட்சியாக மனோரமா இருக்க, மனோரமாவே சாட்சியாக இருக்க. நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்களா? மனோரமா வந்து சாட்சியாக இருக்க, துப்பாக்கி சூடு வந்து வீட்டில் வந்து டமால் டிமில்னு வந்து சிவாஜி வீட்டில் துப்பாக்கி சூடு நம்ம வந்து இப்போ புரியுதா உங்களுக்கு? அதாவது என்னென்னா அந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி இந்த காட்சி, பைத்தியம் வந்து தாலி எடுத்துட்டு வந்து விதவையான மனோரமா கழுத்தில் கட்ட வரும்போது ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். உண்மையிலே வந்து எல்லாருடைய மனசும் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கும் அந்த காட்சி. ஏன்னா ஒரு விதவை தாய்ன்றது வந்து விதை கோலன்றது இப்படி தான். இது அவங்களுக்கு பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, மஞ்சள் பூசுறது, அது உச்சகட்டமாக தாலியை வந்து பைத்தியக்காரங்கிட்ட கொடுத்து தாலியை கட்ட வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கும் அண்ணன் ராதாரவியை வந்து கொடூரமான வில்லனாக ஏன் இன்றைக்கி மக்கள் நினைக்கிறாங்கன்னா அந்த காட்சி. ஆனால் பல நாள் அண்ணனுக்கு சாப்பாடே கிடச்சிருக்குமான்னு தெரியல வீட்டில். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காட்சி நடிச்சாருன்னு வச்சுங்களேன், அது அவர் தான் சொல்லணும், கேட்டதோன்னா சொல்லலாம் என்னென்னு. ஆனால் அந்த அளவுக்கு அப்படி ஒரு காட்சியில் வேறு யாரும் நடிக்க மாட்டாங்க. இந்த காட்சியெல்லாம் நான் நடிக்க மாட்டேன்ப்பா. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை டொனால்ட் தங்கவேல்கிட்ட நாசமாக போன்னு சொல்லணும், அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்ட்டார். அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். அதனால் வந்து டொனால்ட் தங்கவேல் ரொம்ப நல்லவராக நம்ம பார்த்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு காட்சி கொடுத்து இந்த காட்சியில் இப்படி நீ நடிக்கணும், இந்த காட்சி நீ இப்படி நடிக்கணும்னு சொன்னால், நடிகன்னா என்ன, எதை கொடுத்தாலும் நடிக்கணும். நடிக்க வந்தாச்சு, நீ நாய் வேஷம் போடுனாலும் போட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு நடிகன்னா இதை செய்யணையா அப்படின்ற எண்ணத்தில் தான் அண்ணன் ராதாரவி செஞ்சுருக்கிறாரு. ஆனால் உண்மையிலே வந்து அந்த காட்சியை பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக வந்து யாருக்கு அதிகமான ஒரு எனக்கு ஒரு திட்டு விழுந்திருக்கான்னு சொன்னால் அது அண்ணன் ராதாரவி. அப்போ அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கிறேன் அந்த காட்சியில் வந்து நடிக்கிறார். அதுக்கு அடுத்தது கேட்டிங்கன்னா வந்து மனோரமாவுடைய நடிப்பும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மஞ்சக்காளி தாலியை கொண்டு வந்து கட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா அப்போது இது இந்த காட்சியை வச்சு சொல்கிறேன், அதே மஞ்சத்தாலியை தான் வந்து ஒரு கோயிலில் வச்சு கட்டினதாக ஒரு தகவல் இருக்குது.
எந்த தகவல் இருக்குன்னா, தகவல் தான் நான் சொல்கிறேன், நான் எதுவும் கண்ணில் பார்க்கல, பரவலாக பேசப்படுது, சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது. அப்படி சொல்லிட்டா நல்லது தானே? சினிமா வட்டாரங்களில் பேசுது. அதுக்கு சாட்சியாகவே வந்து இருந்தவங்க வந்து மனோரமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோரமா வந்து ஒரு சாட்சியாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து இந்த அம்மா வந்து உரிமை கோர்றாங்க. மனைவின்ற உரிமையோடு வச்சுக்கலாம். இந்த சைடில் ஓட்டுற கதெல்லாம் இருக்கக்கூடாது. யார்? குஷ்பு சொல்லு, மனைவியாக அங்கீகரிக்கணும். அது அங்கே முடியாதுன்ற ஒரு சூழல் வருது. ஏன்னா தந்தையோட பாசம் ஜெயிக்குது. யார்? தந்தையோட பாசம்னா என்ன? சிவாஜியோட பாசம் வந்து ஜெயிக்குது. துப்பாக்கி கையில் எடுத்துட்டாரு. துப்பாக்கி என்னடா ஆளாளுக்கு ஒருத்தன் தான் அப்படி ஒருத்தன் தான் அப்படி வந்து ஸ்ரீபிரியா வந்து வந்து அவங்களுடைய அக்காவோ தங்கியோ அப்படி இருந்தான். நீ எப்படி பண்ணா எப்படின்னு சொல்லிட்டு கையில் துப்பாக்கி எடுத்த உடனே ஒட்டுமொத்தமாக அவருடைய பாசம் வந்து மொத்த குடும்பமும் சிவாஜி அவர்கள் காலில் விழுந்தாச்சு, இன்க்ளூடிங் பிரபு. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த தஞ்சை மண்ணுக்கே உள்ள பல பேருக்கு தெரியாது. இந்த தஞ்சாவூர்காரங்க மட்டும் எப்போவுமே, நான் தெரிஞ்சு வச்சு சொல்கிறேன், பாசத்தில் பயங்கரமான ஆட்கள். இது உறவு, அந்த பாசம் இருக்குல்ல, அந்த பாசத்தில் வந்து அதுதான் சொல்லுவாங்க, விருந்தோம்பல் கூட தஞ்சை மண் சொல்லுவாங்க. ஏன்னா தஞ்சாவூர்காரங்க மட்டும்தான் அந்த விருந்தோம்பல் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பிரபு எல்லாருமே வந்து அப்பாவுக்கு வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. அதனால் அது வந்து அப்படியே போயிடுச்சு. இது அந்த பைத்தியம் கட்டின தாலி எப்படி வந்து அப்படி காற்றுல அடிச்சு தானே போயிடும் அந்த படத்தில். அப்படியே ஏதோ ஒன்று ஆயிரும் இல்லையா, அவ கட்ட போகும்போது ஏதோ ஃபைட்டு வந்துடும் கொடுக்க வந்து. அந்த மாதிரி வந்து இன்னொரு பக்கம் ஒரு ஃபைட்டு நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அந்த டைமில். ஒரே நேரத்தில் வந்து வாசு, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவருடைய வாசுவோட காதலும் அப்போ இருந்தது. யார் காதல் வந்து? குஷ்பு அவர்கள் மீது மறுக்க முடியாது. காதல்னு சொல்லிட்டேன், நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்க போகிறீங்க. வெறும் காதல் மட்டும் இருந்துச்சு. காதல் இருக்கலாம்ல, எத்தனை பேர் வேணாலும் காதலிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படிங்களா? பிரபுவோட காதல் இருக்கும் போதே வாசு அவர்களுக்கும் காதல் வந்து சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். காதல் இருந்தது உண்மை. அந்த மாதிரி வந்து சிவாஜி குறுக்க வந்துட்டாருன்னு சொல்ல முடியும். சிவாஜி வந்து துப்பாக்கி எடுத்து வந்துட்டார், வாசு வந்து காதல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்படி வந்து கொஞ்சம் ஒரு குழப்படியாச்சு. இருந்தாலும் கடைசியாக கப்பு எடுத்தவர் சுந்தர்சி தான். கடைசியாக கப்பு வின் பண்ணது, கப்புனா என்ன, கப்பை வின் பண்ணது சுந்தர்சி தான் கப்பு எடுத்தது. அது காரணம் என்னென்னா வந்து இவங்களுக்கு வந்து பெண்கள் தானே முக்கியம் இங்கே. குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் 1000 வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கலாம், கடைசியாக வந்து அந்த அன்பு வந்து கடைசியாக உறுதியாக யார் நிற்கிறது? பிரச்சனை என்னென்னா, எப்பயுமே குஷ்பு அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த மறைமுகமாலாம் வேணாம், உங்களை பற்றி தெரியும் எங்களுக்கு இது. ஏன்னா ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்குது இல்லையா, ஸ்ரீபிரியா அவங்க ஃபேமிலியில். அந்த அதனால் இருக்குன்னா இந்த சைடில் இல்லைன்னா வெளிப்படையாக பகிரங்கமாக என்னை வந்து அங்கீகரிக்கணும், அப்படின்னா அந்த வாழ்க்கை. இல்லைன்னா இல்லைன்றவர். அப்போ வந்து அதுக்கு வந்து பிரபு தயாராகும் போது அப்பாவுடைய ப்ரெஷர் சாதாரண ப்ரெஷர்லாம் கிடையாது இல்லையா. அதனால் வந்து ஒரு கட்டத்தில் வேணான்ற முடிவுக்கு பிரபுவே வந்துட்டார். இது எதுக்காக இப்போ கேட்டால், நீங்கள் கேட்டதுனால இப்போ 4 பேர் கேட்பாங்க, இது ஏங்க இப்போ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்கள் கேட்டிங்கல்ல, வாசு வந்து லவ் பண்ணதுன்ற ஒரு கதை வந்து இருக்குது. குஷ்பு வந்து பல பேர் வந்து குஷ்பு வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. லவ் சரிங்களா, வேறு ஏதோ போட்டுறாதீங்க, போட்டு வெள்ளங்கத்தை ஏற்படுத்திடாதீங்க. லவ்னு கடைசியாக கப்பு எடுத்தது வந்து வின் பண்ணது வந்து சுந்தர்சி. பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164